இயேசுவின் இணையற்ற நாமத்தினால் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே தமது நன்மையினாலும் கிருபையினாலும் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்தமாக்கப்பட்ட ஓய்வு நாளின் காலை நேரத்தில் சபைக்கு கடந்து வர கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றி தேவன் அடியனுக்கு தந்த கிருபைக்காக அவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அவருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. அன்போடு கூட அழைப்பு கொடுத்த அன்பு போதகரையாக என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். தேவன் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. சபையை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. சபையின் மூலமாக நடைபெறுகிற ஒவ்வொரு ஊழியங்களையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். தேவன் தாமே ஊழியங்களை கட்டி எழுப்புவாராக. சபையை கர்த்தர் கட்டி எழுப்புவாராக. தேவனுடைய நாமம் இந்த சபையின் மூலமாகவும் ஊழியர்களின் மூலமாகவும் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட அவர் பேசுவாராக. இரு நடத்தல் நம் கண்களை மூடி செவித்து செல்ல சிந்தைகளுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். அவரை நோக்கி நாம் செழித்தோம்பி மலர்ந்திடுவே கனி நிறைந்த நல்மரனா செழித்தோம்பி மலர்ந்திடுவே மலர்ந்திடுவே நான் வளர்ந்திடுவே உயர உயர படர்ந்திடுவே வளர்ந்திடுவே நான் வளர்ந்திடுவே உயர உயர படர்ந்திடுவே உலகத்தை நிரப்பிடுவே உலகத்தை நிரப்பிடுவே. யாக்கோபே பற்றி இஸ்ரவேல் கூர்ந்து பார்த்து உலகத்தை வளனால் நிரப்பும் நாட்கள் பிள்ளைகள் உலகத்தை வளனால் நிரப்புவார்கள். சபை உலகத்தை வளனால் நிரப்பற்ற பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கை, தொழில், பிள்ளைகளுடைய படிப்பு, அவர்கள் செய்கிற ஊழியம் உலகத்தை வளனால் நிரப்புகிற ஊழியமாய், தொழிலாய், கைகளின் பிரயாசமாய், ஞானத்தால் நிரம்பினதாய் காணப்படுவதாக. உலகத்தையே வளனால் நிரப்புவார்கள். காலை நேரத்தில் நம்முடைய வார்த்தை விடப்படுகிறது. நம்முடைய வசனத்தை அனுப்பி இதை குணமாக்கி அறிவிக்கத்தான் வார்த்தைகளை விடப்படப்பட்டு பக்தர் சொன்னாரே, விழுகிற மனிதன் வார்த்தைகளால் நிற்க செய்கிறேன் என்று. வார்த்தைகள் விழுந்து கொண்டிருக்கிற ஆசீர்வாதங்களை தூக்கி எழுந்து நிறுத்துவதாக. விழுந்து போய் கிடக்கிறவர்களுடைய வார்த்தைகளினால் மறுபடியும் எழுந்து நிற்க கர்த்தர் அப்படிப்பட்ட நிற்க செய்த வார்த்தைகளை பேசு. கண்களையும் மீன்பருமானே கர்த்தாவே, வாய் வார்த்தைகளும் என் இருதயத்தில் ஞானமும் உமது சமூகத்தில் பிரியமாக இருக்கலாம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். வேதத்தை கையில் வைத்திருக்கிறவர்கள் என்னோடு கூட எடுத்துக் கொள்ளுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 62ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஏசாயா தீர்க்கதரிசி நீ இனி கைவிடப்பட்டவள் எண்ணப்படாமல், தேசம் ஆளான தேசம் எண்ணப்படாமல், நீ எப்சிபா என்றும் உன் தேசம் யூடா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உண்மையில் பிரியமாயிருக்கிறார். உன் தேசம்
கர்த்தர் உண்மையில் பிரியமாய் இருக்கிறார். இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் வந்திருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் அன்போடு கூட சொல்லுகிறார், தாம் உங்கள் மேல் பிரியமாய் இருக்கிறார். கர்த்தருடைய முழு பிரியமும் உங்கள் மேல் இருக்கிறது. ஆகையால 3 யோவான் 2ஆம் வசனத்தின்படி தேவன் உங்களை ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? பிரியமானவனே, ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். தேவனுடைய விருப்பம் இதுதான், நீங்கள் வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டும். அதைதான் அவர் விரும்புகிறார், அதுதான் அவர் கேட்கிறார். அதனால நம்முடைய ஜனமாகிய உங்களை பார்த்து அன்போடு கூட பிரியமானவனே பிரியமானவனே என்று ஆண்டவர் கூப்பிடுகிறார். உன்னதபாட்டின் புஸ்தகத்தை நாம் அநேக முறை வாசிக்க முடியும். என் பிரியமே என்று தேவன் உங்களை பார்த்துதான் அன்போடு கூட முழு நேசத்தோடு கூட சொல்லுகிறார், நீ எனக்கு பிரியமானவர், நீ என் பிரியம் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். அதனாலே ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டும். நாம் வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டும். அதுதான் தேவனுடைய சித்தம். இந்த உலகம் நாம் வீழ வேண்டும் என்று நாம் நினைக்கலாம். ஆனால் தேவனும் நம்மை வாழ வைக்கிறவர். இயேசு உயிர்த்தெழுந்த பிற்பாடாக மகதலேனா மரியாளுக்கு தாமே எதிர்பட்டு முதல் வார்த்தையாக சொல்லுகிறார், வாழ்க என்று. இயேசு தாமே அவருக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். கர்த்தர் வாழ வைக்கிறவர். தேவன் உங்களை வாழ வைப்பாராக. எல்லாருடைய கண்களுக்கு முன்பாகவும் கர்த்தர் உங்களை வாழ வைப்பார். நீங்கள் இருக்கிற பகுதியில் உங்களை சுற்றிலும் இருக்கக்கூடிய உறவுகள் நடுவில், நட்புகளின் நடுவிலே தேவன் உங்களை வாழ வைப்பார். கர்த்தர் உங்களை பார்த்து உயிர்த்தெழுந்த வல்லமை அபிஷேகத்தோடு கூட நீ வாழ்க என்று சொல்லுகிறார். நாற்பதாம் வாழ்ந்திருக்கிறோம். உங்கள் உண்ணான மனுஷன் உண்ணான மனுஷி செலுத்தும்படிக்கு கர்த்தர் செய்தருள்வார். நீங்கள் சில விஷயங்களில் மாத்திரமல்ல, எல்லாவற்றிலும் வாழ்ந்திருப்பீர்கள், எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருப்பீர்கள். அதனால்தான் நமக்கு பிரியமானவருக்கு ஆண்டவர் இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். நீங்கள் கர்த்தருக்கு பிரியமானவர்கள். அதனால்தான் தேவன் அன்போடு கூட சொல்லுகிறார், கர்த்தர் உண்மையே பிரியமாக இருக்கிறார், தேசம் வாழ்க்கை மகிழ்வு என்று. தேவனுடைய பிரியம் நம்மேல் இருப்பது எவ்வளவு பெரிய வாக்கியம். என்னாலும் 24ஆம் அதிகாரம் முதல் வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று. இல்லையா? ஒரு விஷயத்தை கண்டுகொண்டார், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதுதான் கர்த்தருக்கு பிரியம் என்று. அதனாலே அவர் இஸ்ரவேல் கூட்டத்தாரை கோத்திரங்களை எல்லாம் அவர் ஆசீர்வதிக்கிறார். அப்போவே கூடாரங்களும் இஸ்ரவேலுக்கு வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். அவைகள் பரவி போகிற ஆறுகளைப் போல இருக்கிறது, நதியோரத்தில் நாட்டப்பட்ட விருட்சங்களைப் போல இருக்கிறது. சபிக்கும்படிக்கு வந்தவனை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படிக்கு செய்கிறார். தேவனுடைய விருப்பம் என்ன என்பதை ராஜா இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதுதான் கர்த்தருக்கு பிரியம். அதனால தேவனுக்கு பிரியமான விஷயம் என்ன தெரியுமா? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது. இன்றைக்கும் புதிய ஏற்பாட்டு காலத்திலே நீங்கள் இஸ்ரவேலராய் காணப்படுகிறீர்கள். மறுபடியும் பிறந்த ஆவியிலே பிறந்த இஸ்ரவேலராய் காணப்படுகிறீர்கள். தேவனுடைய பிரபு, தேவனுடைய ஜனம், தேவனுடைய பிள்ளை என்று சில அர்த்தங்கள் இஸ்ரவேல் என்கிற வார்த்தைக்கு இருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பது அவருக்கு பிரியமான ஒரு செயல். ஏனென்றால் கர்த்தர் உங்களுக்கே பிரியமாக இருக்கிறபடினாலே உங்களை அவர் ஆசீர்வதிக்கிறார். யார் என்ன வேண்டுமானாலும் சபிக்கட்டும், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதிலே பிரியம் கொண்டிருக்கிறார். யார் என்ன வேண்டுமானாலும் தூஷிக்கட்டும், யார் என்ன வேண்டுமானாலும் சொல்லட்டும், தேவன் உங்களை ஆசீர்வதிப்பதில் பிரியம் கொண்டிருக்கிறார். அதனால்தான் வசனம் சொல்லுகிறது, உன் தேசம் வார்த்தை வரும். நீ கைவிடப்பட்டவர் அல்ல. எப்ராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன், நான் உன்னை எப்படி ஒப்புக் கொடுப்பேன் என்று எப்ராயிமாக நம்முடைய இருதயம் புலம்புகிறது என்று சொன்னாரே, நீங்கள் கைவிடப்பட்டவர்கள் அல்ல. கர்த்தர் உங்கள் மேல் பிரியமா
கர்த்தர் உங்கள் மேல் பிரியமாயிருக்கிறார். இன்றைக்கும் இந்த அருமையான வாக்குத்தத்தத்தை தேவன் எல்லாருக்குமே கொடுக்கிறார். தேவனுடைய முழு பிரியமும் நம்மே இருக்கிறது. உலகத்தில் இருக்கிறவர்கள் நம்மே பிரியமாய் இருக்கிறார்களோ இல்லை என்றால் பிரியமாய் இருப்பது போல நடிக்கிறார்களோ நமக்கு தெரியாது. ஆனால் தேவன் பிரியமாய் இருப்பது போல நடிக்கிறவர் அல்ல. அவருக்கு நடிக்க தெரியாது. அவர் முழு அன்போடு கூட முழு இருதயத்தோடு கூட நம்மை பிரியமாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் நம்மை தேடி வந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆகையால் மறுதலித்தில் விட்டு போனவனையும் மறுதலித்தில் மாத்திரமல்ல சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினார். முதல் முறை மறுதலித்தான் பேதுரு, 2வது முறை மறுதலித்தான், 3வது முறை அந்த மனுஷனை அறியேன் என்று சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினார். அப்படிப்பட்ட ஒரு நபரை நீதான் எனக்கு வேண்டும் என்று தேடி போய் நீ என்னை நேசிக்கிறாயா, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்று 3 முறை கேட்டாய். சில சமயம் ஒரு நபர் வேண்டாம் என்று ஆண்டவர் தீர்மானித்து விட்டார். அவர்களை புறக்கணித்து விட்டு அந்த நபர் இருந்த இடத்திலே நமக்கு சித்தமானவனை ஆண்டவர் கொண்டு வருகிறார். ஆனால் இன்னும் சில சமயங்களிலே அந்த குறிப்பிட்ட நபர் அவரை விட்டு எவ்வளவு தூரம் போனாலும் அவன் தான் வேண்டும் என்று தேடி வருகிறார். சவுலை இந்த ராஜ்யமாக பிரிந்து கொண்டார். சவுல் ராஜாவாக இல்லாதபடிக்கு கர்த்தர் அவனை புறக்கணித்தார். சவுல் ராஜாவாக இல்லாதபடிக்கு புறக்கணிக்கப்பட்டதற்கு பல காரணங்கள் உண்டு. ஒன்று, அரைமுறையான கீழ்ப்படிதல். தேவன் மனுஷனிடத்தில் எதிர்பார்ப்பது முழுமையான கீழ்ப்படிதல். சவுலினிடத்தில் அரைமுறையான கீழ்ப்படிதல் காணப்பட்டது. எல்லாவற்றையும் அழித்து போடு என்று சொன்னார். எல்லாவற்றையும் அழித்து போடவில்லை. முதல் தரமானவர்களை பிரித்து வைத்தார். அரைமுறையான கீழ்ப்படிதல். ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்றால் அது முழுமையான ஒரு கீழ்ப்படிதல் இருந்தது. ராஜாவாக இராதபடிக்கு புறக்கணிக்கப்பட்டதற்கு இன்னொரு காரணம் அவசரம். சாமுவேல் தீர்க்கதரிசி வருகிற வரைக்கும் அவரால் அமைதியாய் பொறுமையாய் காத்திருக்க முடியவில்லை. அவசரம். அநேக சமயங்களிலே நம்முடைய அவசரத்தின் நிமித்தமாக நம்முடைய ஆசீர்வாதங்களை இழந்து போகிறோம். விசுவாசிக்கிறவன் பதறவே மாட்டானா? அவன் அமைதியாய் இருப்பான். நம்முடைய ஆவிக்குரிய அவசரங்களை நினைத்து நம்முடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை இழந்து போகிறோம். நம்முடைய அவசர தீர்மானங்களை நினைத்தால் நம்முடைய ஆசீர்வாதங்களை இழந்து போகிறோம். சுய தீர்மானம். நாம் நம்முடைய சுய தீர்மானங்களை மேம்படுத்தக்கூடாது. சுய புத்தியின் மேல் சாயாதே என்று நீதிமொழிகள் 3:5 ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். சவுல் எடுத்தது சுய தீர்மானம், செல்ஃப் டெசிஷன். ஆசாரியர் செய்ய வேண்டிய வேலையை ராஜாவாக இருந்து செய்தார். தன்னுடைய வேலை எதுவும் அதை செய்து முடித்து விட வேண்டும். மற்றவர்களுடைய வேலைக்கு போவது, மற்றவர்களுடைய வேலையிலே கையை வைப்பது, மற்றவர்களுடைய அழைப்புக்குள்ளாக போவது. இன்றைக்கு தேவன் நமக்கு என்ன ஊழியத்தை கொடுத்திருக்கிறாரோ நாம் அதை செய்துவிட்டால் நமக்கு ஆசீர்வாதம். நமக்கு இல்லாத அழைப்புக்குள்ளாக, நமக்கு இல்லாத தெரிந்து கொள்ளுதலுக்குள்ளாக, நமக்கு இல்லாத ஊழியத்திற்குள்ளாக நாம் போகக்கூடாது. தேவன் நமக்கென்று கொடுத்திருப்பது 1 தாளந்தோ 2 தாளந்தோ 5 தாளந்தோ அதை வைத்துவிட்டு நம்முடைய ஊழியம் என்ன, நம்முடைய அழைப்பு என்ன, என்னுடைய வேலை என்ன, சபையில் எனக்கு கொடுத்த பொறுப்பு என்ன, நான் அதை ஒழுங்கும் கிரமமாய் செய்யட்டும். துணிகள். இப்படி பல காரணங்கள். சவுலை கர்த்தர் புறக்கணித்தார். இனி இவர் வேண்டாம் என்று தாவீதை கொண்டு வந்தார். ஆனால் பழைய ஏற்பாட்டிலே யோனா என்றாலும் புதிய ஏற்பாட்டிலே பேதுரு என்றாலும் அவர்கள் ஓடி போனாலும் மறுதலித்தாலும் இவர்கள் தான் வேண்டும் என்று தேடி வந்தார். காரணம் கர்த்தருடைய பிரியம், தேவனுடைய பிரியம். நாமும் அப்படிதான். அநேக சமயத்திலே தேவனுடைய சமூகத்தை விட்டு நாம் ஓடி போயிருக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஊழியம் வேண்டாம், இந்த அழைப்பு வேண்டாம், எனக்கு இந்த கடினமான காரியத்தை என்னால் செய்ய முடியவில்லை, எனக்கு வேண்டாம், நாம் ஓடி போயிருக்கிறோம். தேவனுடைய சமூகத்தை அநேக சமயம் நாம் மறந்து போயிருக்கிறோம். ஜெபிக்க மறந்து போயிருக்கிறோம். வேதத்தை மறந்து போயிருக்கிறோம். கர்த்தரை மறந்து போன நாட்கள் உண்டு. ஒரு பல பேர் மிஷனரி இப்படியே சொன்னார்.
எழும்ப மறந்து போகவில்லை. இன்றைக்கு காலையிலே நம்மை கர்த்தர் எழுப்பினாரே, அதை அவர் மறந்து போகவில்லை. நாம் அவருக்கு நன்றி செலுத்த மறந்து போகக்கூடாது. ஆனால் அநேக விஷயங்களிலே நாம் மறந்து போயிருக்கிறோம். ஆனாலும் மறுபடியும் மகனே மகனே நீதான் எனக்கு வேண்டும் என்று நம்மை தேடி வந்திருக்கிறார் என்றால் கர்த்தர் நம்மை வைத்த பிரியம். நம்ம நினைக்கக்கூடாது என்ன விட்டால் வேற யாரும் இல்லை போல இருக்கு அப்படின்ட்டு நினைக்கக்கூடாது. நம்மை விட தகுதியானவர்கள் ஏன் இந்த கோட்டு பகுதியிலேயே இருக்கிறார்கள், நியூ ஸ்ட்ரீட்லேயே இருக்கலாம். ஆனால் தெய்வனுடைய பிரியம், நீங்கள் இஸ்ரவேலராக இருக்கிறீர்கள், கர்த்தருடைய சொந்த ஜனமாக இருக்கிறபடினாலே, அவருடைய பிரியம் உங்களிலே இருக்கிறபடினாலே ஆண்டவர் மறுபடியும் பிரியத்தோடு அன்போடு கூட உங்களுடைய நேச அக்கினியோடு கூட உங்களை பின்தொடர்ந்து வந்து உங்களே நம்முடைய பிரியத்தை காண்பிக்கிறார். கர்த்தர் உண்மையில் பிரியமாயிருக்கிறார். கர்த்தர் உண்மையில் பிரியமாயிருக்கிறார். 16ஆம் நூற்றாண்டு ஜான் பனியன் என்ற ஒரு மிகப்பெரிய வல்லமையுள்ள ஒரு ஊழியக்காரர் இருக்கிறார். 1628ஆம் ஆண்டு தொடங்கி 1688ஆம் ஆண்டு வரைக்கும் அவர் இந்த பூமியிலே வாழ்ந்தார். அதில் 1678ஆம் வருஷம் அவர் ஒரு புஸ்தகத்தை எழுதினார். சிறைச்சாலையில் இருந்து அவர் அந்த புஸ்தகத்தை எழுதினார். சிறைச்சாலையில் இருந்து எழுதப்பட்ட அந்த புஸ்தகம் மிக பிரபலமடைந்தது. அந்த புஸ்தகத்தினுடைய பெயர் மோட்சப்பிரயாணம். முழு உலகத்திலும் பரிசுத்த வேதத்திற்கு அடுத்ததாக மிக அதிக அளவில் அச்சடிக்கப்பட்டு மிக அதிக அளவில் விற்பனையான ஒரு புஸ்தகம் என்னவென்றால் மோட்சப்பிரயாணம். அதிலே நிறைய கதாபாத்திரங்கள், கிறிஸ்தியான் என்கிற கதாபாத்திரம் மிக முக்கியமான ஒரு கதாபாத்திரம். ஒரு மனிதன் மோட்சத்தை நோக்கி அவன் பிரயாணப்படுகிறான். வழியிலே அவன் சந்திப்பது என்ன சம்பவங்கள் எல்லாம் ஒரு கதை போல எழுதப்பட்டிருக்கு. அப்படிதான் அந்த புஸ்தகத்தை வாங்கி படிக்கிறார். அதிலே இந்த ஏசாயா 52:4 சொல்லப்பட்டது போல அந்த தேசம், யூதா என்கிற வாசகர், எப்சிபா என்கிற வாசகர்கள் எல்லாம் அவர் எழுதி வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தர் உண்மையில் பிரியமாயிருக்கிறார். தேவன் உங்களுடைய அன்பாய் காணப்படுகிறார், நேசிக்கிறார். மிகவும் அதிகமாக கர்த்தர் தம்முடைய அன்பை உங்கள் மேல் வைத்திருக்கிறார். இன்றைக்கு தேவனுடைய இந்த முழு பிரியத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும்? அதைதான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் உண்மையில் பிரியமாக இருக்கிறார் என்று நாம் சொல்லுகிறோம், வாசிக்கிறோம். அது நமக்கு நிறைவேற, அது நமக்கு அப்படியே ஆம் என்றும் 100% அப்படியே நம்மிடத்தில் தங்குவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தர் என் பிரியமாக இருக்கிறார் என்று நம்ம சினிமா தேட்டரில் உட்கார்ந்து கொண்டால் தேவனுடைய பிரியம் இருக்குமா? கர்த்தர் என் பிரியமாக இருக்கிறார் என்று நாம் பரிசுத்த வேதத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு கதை புஸ்தகங்களை படித்தால் கர்த்தருடைய பிரியம் இருக்குமா? கர்த்தர் என் பிரியமாக இருக்கிறார் என்று நினைத்து கொண்டு சீரியலுக்கு முன்பாக உட்கார்ந்திருந்தால் நம்முடைய பிரியம் அங்கே தொடர்ந்து இருக்குமா? தேவனுடைய பிரியம் நம்மே எப்பொழுதும் கடைசி மட்டும் இருக்க வேண்டும் என்றால் நாம் சில விஷயங்களை செய்ய வேண்டும். அவருக்கு பிரியமாய் நடந்து கொள்ள வேண்டும். சாமுவேல் என்னும் பிள்ளை ஆண்டான் மனுஷருக்கு முன்பாகவும் கர்த்தருக்கு முன்பாகவும் பிரியமாய் நடந்து கொண்டான். மனுஷருக்கும் பிரியமாய் நடந்து கொண்டான், கர்த்தருக்கும் பிரியமாய் அவன் நடந்து கொண்டான். இன்றைக்கும் பிரியமானவர்களே, தேவனுடைய பிரியம் உங்கள் மேல் இருக்க வேண்டும் என்றால், கர்த்தருடைய பிரியம் உங்கள் பிள்ளைகளே அநாதியாய் என்றென்றைக்கும் இருக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அநேக காரியங்கள் உண்டு. ஆனால் 3 காரியங்களை மாத்திரம் நாம் தியானித்து கர்த்தர் என் மேல் பிரியமாய் இருக்கிறார் என்கிற அந்த வாக்குத்தத்தத்தை ஜெபத்தோடு சுதந்திரித்துக் கொள்ள முடியும். நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது தானியேல் தீர்க்கதரிசி செய்ய 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். எடுத்தவர்கள் வாசிக்க தானியேல் 9:23. நீ மிகவும் பிரியமானவர், ஆதலால் வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை
மிகவும் பிரியமானவன். தேவதூதன் பறந்து வந்து சொல்லுகிறான், தானியேலே நீ மிகவும் பிரியமானவன். நீ பிரியமானவன் என்று மேலோட்டமாய் சொல்லவில்லை. 3:2 கூட பிரியமானவன் என்றுதான் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் தானியேலிடத்தில் சொல்லப்படும் பொழுது நீ மிகவும் பிரியமானவன். அந்த பிரியமானவன் என்கிற அந்த ஒரு வார்த்தை கடந்து மேலோட்டமாக இன்னும் ஆழமாய் சொல்லப்படுகிறது. மிகவும் பிரியமானவன், மிகவும் பிரியமானவன். அதனால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போது எப்போ இந்த விஷயத்துக்காக நீ ஜெபிக்க ஆரம்பித்தாயோ, எப்பொழுது முழங்காற்படியிட ஆரம்பித்தாயோ அப்பொழுதே கர்த்தர் கட்டளை கொடுத்து விட்டார். அப்பொழுதே கட்டளை வெளிப்பட்டு விட்டார். ஏனென்றால் பரலோகம் தானியேலுடைய ஜெபத்தை அதிகமாய் விரும்பினது. தானியேல் முழங்கால் படியிட்டால் எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறக்கப்பட்டால் பரலோகமும் அவருக்கு திறக்கப்படும். தானியேல் ஜெபிக்கிற ஒரு மனிதன், எப்பொழுதும் ஜெபிக்கிறோம். எப்பொழுதாவது ஒரு முறை ஜெபிப்பது அல்ல, எப்பொழுதுமே ஜெபிக்கிறோம். 9ஆம் அதிகாரம் தேவதூதன் 3 காரியங்களை செய்கிறார். 1 பறந்து வந்தான், 2ஆவதாக தொட்டான், 3ஆவதாக அறிவை உணர்த்தினான். 1 பறந்து வந்தான், 2ஆவதாக தொடுகிறான், 3ஆவதாக அறிவை உணர்த்துகிறான். நமக்கு தொடுதல் தேவைப்படுகிறது. பரலோக தொடுதல் நமக்கு வேண்டும். தேவனுடைய ஒரு தொடுதல் போதும் நம்முடைய வாழ்க்கை தலைகீழாக மாறிவிடும். தேவனுடைய ஒரே ஒரு வார்த்தை போதும் நாம் சுகமடைந்துவிடும். அதனால நூற்றுக்கதிபதி சொல்கிறார், ஒரே ஒரு வார்த்தையை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது வேலைக்காரன் சுஸ்தமாகும். ஒரே ஒரு தொடுதல், ஒரே ஒரு வார்த்தை நம்முடைய வார்த்தையை ஒரு பெரிய எழுப்புதலையும் மறுரூபத்தையும் கொண்டு வந்துவிடும். சுவிசேஷங்களிலே இயேசு யாரையெல்லாம் தொட்டாரோ அவர்கள் அற்புதங்களை பெற்றுக் கொண்டார்கள். இயேசுவை யாரெல்லாம் தொட்டார்களோ அவர்களும் அற்புதத்தை பெற்றுக் கொண்டார்கள். அவர் கிட்ட வந்து ஆடையை தொட்டார். ஆடையை தொட்டார். வாலிபனே எழுந்தர் என்று நான் சொல்லுகிறேன். அந்த ஒரு தொடுதல் வாலிபன் எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினார். கைப்பெண்ணா இருந்த விதவையுடைய கண்ணீர் துடைக்கப்படுகிறது. தேவனுடைய தொடுதல். ஜனங்கள் அவரை தொட்டார்கள். ஒரு ஸ்திரீ அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகியும் தொட்டால் போது நான் சொஸ்தமாவேன் என்று எண்ணி தன்னுடைய ஆஸ்திகள் எல்லாவற்றையும் வைத்தியர்களுக்கு செலவழிக்கும் சற்றாவிலும் குணமடையாத அவர் ஒரு தீர்மானத்தை எடுக்கிறார். அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகியும் நான் தொடக்கும் என்று. ஜனக்கூட்டம் நிரம்பி நெருங்கி நின்று கொண்டிருக்கிறது. பெரிய கூட்டம். அதன் நடுவிலே அவர் தொட்டார். அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்திலிருந்து வல்லமை பெறப்பட்டிருக்கிறது. இயேசு கேட்டார், என்னை தொட்டது யார்? சீஷர்கள் கேட்கிறார்கள், ஆண்டவரே எல்லாரும் நம்மை நெருக்கி நின்று கொண்டிருக்கிறார்கள், எல்லாரும் தொடுகிறார்கள், என்னை தொட்டது யார் என்று நீ கேட்பது சரியா? இந்த கேள்வி சரியா? என்னை தொட்டது யார்? மற்றவர்கள் தொட்டதற்கும் இந்த ஸ்திரீ தொட்டதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. மற்றவர்களுக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. நம்முடைய ஜெப வாழ்க்கை மற்றவர்களை கூட ஒரு சாதாரணமாக மேலோட்டமாக அண்ணனும் குளிரும் இல்லாமல் கடமைக்காக ஜெபிக்கிறதா இருக்கக்கூடாது. ஒரு வித்தியாசம் இருக்கிறது. எல்லாரும் தொட்டார்கள், வல்லமை புறப்படவில்லை. ஆனால் அவள் தொட்டால் வல்லமை புறப்பட்டது. அவருடைய தொடுதல் அவருடைய வஸ்திரத்திலிருந்து வல்லமையை புறப்பட செய்தது. இன்றைக்கும் பரலோக வல்லமை உங்களுக்காக புறப்பட வேண்டும் என்றால் ஒரு தொடுதல். அவர் நம்மை தொடுவதும் நாம் அவரை தொடுவதும். தேவதூதன் பறந்து வந்தார், தானியேலை தொட்டார். ஏசாயா தீர்க்கதரிசியுடைய நாவை ஒன்று தொட்டது, அக்கினி புரளுகிறது. அக்கினி புரளுகிற அவருடைய நாவை தொட்டது. ஐயோ நான் அதமானே, பாவியான மனுஷன் என்று அலறினார். அடுத்ததாக வெளிப்பாடுகளை தரிசனங்களை பார்க்க ஆரம்பித்தார். ஒரே ஒரு தொடுதல்.
இன்றைக்கும் தானியேல் தொழுதல் இருந்தது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய ஒரு தொழுதல் நமக்கும் நாம் அவரை தொடுவதிலும் மகிமையை காண்போம். 2 ஆண்டுகளுக்கு முன்பாக குறிப்பிட்ட வெளிநாடுகளுக்கு ஊழியம் செய்ய கடந்து போயிருந்த சமயம் ஒரு சின்ன தீவு பகுதி 2 நாட்கள் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஊழியர்கள் இருந்தது. இந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை கூட்டம் முடிந்த பிற்பாடாக மாஸ்டர் அவருடைய வைஃப் நான் தங்கியிருந்த இடத்துல என்னை கொண்டு வந்து விடுவதற்கு முன்பாக ஒரு டின்னர் கூட்டி கொண்டு போனார்கள். அப்போ அவங்க பேசிக்கொண்டிருந்த சாட்சி கிட்டத்தட்ட 35 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த அம்மையாருக்கு கேன்சர் வியாதி தாக்கப்பட்டு அது அதிகமாக மூச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்தும் சுகமடையாத நிலையில் ஹாஸ்பிட்டலில் இருந்தார். 35 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த வியாதிக்கு இருந்த அந்த மருத்துவ வசதிகள் குறையும். இப்போ நிறைய இருக்கலாம். ஆனால் 35 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த வியாதியுடைய மருத்துவ வசதிகள் குறைவாக இருந்தது. டாக்டர் சொன்னார் 3 மாதங்கள் தான் நீங்கள் தீர்வு இருக்கு. 3 மாதங்களும் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருந்து கொண்டு ட்ரீட்மெண்ட் எடுத்தால் லைஃப் ஒரு ஃபியூ மந்த்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். அவ்வளோதான். வீட்டுக்கு போயிட்டீங்க, மெடிசன்ஸை ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா அந்த 3 மாதம் கூட கேரண்டி. அவர்களுக்கு ஒரே ஒரு மகள், மிக சிறு வயது, எல்லாரும் கைவிடப்பட்டவர்களாய் ஒரு ஜெனரல் வார்டில் ஒவ்வொரு வீட்டிலும் பேஷண்ட் இவர்களுக்கு ஒரு வீடு. ஒரு நாள் ராத்திரி மிகவும் அழுதார். மற்ற நேரத்தில் அழுததை காட்டிலும் அந்த ஒரு நைட் முதலாக மிகவும் அழுதாகவே தயவு செய்து சுகத்தை தருவீராக. நான் ஊழியம் செய்ய வேண்டும். என் சிறு பிள்ளையை நான் வளர்க்க வேண்டும். நான் இந்த பூமியிலே வாழ வேண்டும். எனக்கு சுகம் வேண்டும். அப்படி கதறி அழுத நேரம், ராத்திரி நேரம் கர்த்தருடைய வெளிச்சம் அவர்களுடைய வீட்டு, அவர்கள் படுத்திருந்த அந்த வீட்டுக்கு பக்கத்திலே வெளிச்சத்தில் இருந்து ஒரே ஒரு பொழுது அவர்களுடைய சரீரத்திலே இறங்கினார். ஒரு பொழுது அவர்கள் சரீரத்திலே இருந்த வியாதியை நீக்கி அடுத்த நாளிலிருந்து பார்த்தா எல்லா டாக்டர்ஸும் முழு ஹாஸ்பிட்டலும் ஆச்சரியப்பட்டு போனது. எத்தனையோ பேர் இருந்தார்கள் அந்த ஜெனரல் வார்டில். ஆனால் ஒரு ஸ்திரீக்கு ஒரு தொடுதல் இயேசுவின் மூலமாக இன்றைக்கு 3 மாதங்கள் தான் இருப்பீர்கள் என்று சொன்னார். 35 ஆண்டுகள் கடந்து விட்டது. ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். தேவனுடைய தானியேலை கர்த்தருடைய தொடுதல் கடந்து வந்ததற்கு காரணம், பிரியமான புருஷனாகிய தானியேலே என்று அன்போடு கூட அழைப்பதற்கு காரணம், தானியேல் எப்பொழுதும் ஜெபிக்கிறவனாக இருந்தார். தானியேல் 6ஆம் அதிகாரம் எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளை அவர் ஜெபம் பண்ணினார். தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளை அவர் ஜெபம் பண்ணினார். பாபிலோனிலே இருக்கிறார். பாபிலோனிலே இருந்தாலும் எருசலேம் மறக்கவில்லை. எருசலேம் எந்த திசையில் இருக்கிறதோ அந்த திசைக்கு நேராக பலகணிகளை திறந்து வைத்து எருசலேம் இருக்கக்கூடிய திசையை நோக்கி ஒரு நாளைக்கு ஒரு வேளை அல்ல, ஒரு நாளைக்கு 3 முறை அவர் ஜெபிக்கிறார். 3 வேளை அவர் ஜெபிக்கிறார். தான் முன் செய்து வந்தபடியே என்றார். அதற்கு 2 அர்த்தம் இருக்கிறது. ஒன்று, ராஜா அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்படுவதற்கு முன்பாக எப்படி ஜெபித்தாரோ, பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்ட பிற்பாடு கூட அப்படியே அவர் ஜெபித்தார். சட்டத்தில் புதிதாக வந்தது, ஆனால் ஜெபம் மாறவில்லை, ஜெப நேரமும் மாறவில்லை. தாமும் செய்து வந்தபடியே என்றால் இன்னொரு அர்த்தம், தானியேலுக்குள் இருந்த ஒரு ஜெபம் பழக்கம். பாபிலோனுக்கு ஒரு அடிமையாய் சிறையாய் கொண்டு வரப்பட்டாலும் அவருக்குள் இருந்த அந்த ஒரு ஜெபம் பழக்கம் அவரை ஜெபிக்க தூண்டினது. அந்த ஜெபத்தை அவரால் விட முடியவில்லை. நிறைய பேருக்கு நிறைய பழக்கம் இருக்கலாம், பழகிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு ஒரு பழக்கம் இருக்க வேண்டும், ஜெப பழக்கம். ஜெப பழக்கம். சாது சந்தசேகருடைய வாழ்க்கையை பார்த்தார்.
பல மைல்கள் தினந்தோறும் நடந்து போய் ஊழியம் செய்வார். மலைகளின் மேலே இருக்கக்கூடிய ஜனங்களை சந்திக்க நடந்து போவார். ஒரு சமமான பாதையை நடந்து போவதற்கு மலையின் மேலே நடந்து போவதற்கு வித்தியாசம். சமமான பாதையிலே நடந்து போனா ஒரு டெஸ்டினேஷனை ரீச் பண்ண ½ அப்படின்னா மலையின் மேலே ஏறி அதே சேம் கிலோமீட்டர் டெஸ்டினேஷனை ரீச் பண்ணுறதுக்கு அப்படியே டபுள் த டைம். அதனால் மலையின் மேலே நடந்து போவது மிக கடினமான ஒரு விஷயம். சாது சுந்தர் சிங் மலையின் மேலே நடந்து போய் ஊழியம் செய்து ஜனங்களை சந்தித்து கிறிஸ்துவை அவர்களுக்கு அறிவித்து நாம் அங்கிருக்கிற இடத்திற்கு மிகவும் தாமதமாய் இரவு நேரத்தில் தான் அவர் வருவார். அவரிடத்தில் இருந்த ஒரு காரியம், எவ்வளவு தாமதமாய் தான் அங்கிருந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தாலும் அடுத்த நாள் அதிகாலம் 4 மணிக்கெல்லாம் எழுந்து முடக்கான. முந்தின நாள் ரொம்ப டிராவல் பண்ணிட்டாங்க, பிசிக்கல் டயர்டு, என்னால் காலையை எழுச்சிக்க முடியல, அந்த எக்ஸ்கியூஸ் ப்ரேயர் லைஃப்ல இல்லை. நடந்து 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 காலெல்லாம் வலிக்குது. நான் ஊழியருக்கு தானே போயிட்டு வந்தேன், ஆத்மாக்களை சந்தித்து சுவிசேஷத்தை தான் சொல்லிட்டு வந்தேன், அதுவும் ஒரு வீட்டு ஊழியர் தானே, எனக்கு கால் வலிக்குது, என்னால் காலையில எழுச்சி மலர்ந்தால நிற்க முடியல. இந்த ஒரு எக்ஸ்கியூஸ் அவருடைய ப்ரேயர் லைஃப்ல இல்லை. எவ்வளவு தூரம் நடந்து போனாலும் இன்னைக்கு நமக்கு நல்ல ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ், டிரான்ஸ்போர்ட் வெசல்ஸ், நமக்கு ஓன் வெஹிக்கிள்ஸ் இருக்கு, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் இருக்கு. சுகமாய் போகிறோம், சுகமாய் வருகிறோம். ஆனால் அவர் நடந்து போய் வந்து கால்கள் வலி. ஆகிலும் அதிகாலமே 4 மணிக்கு எழுது, குறைந்தது 3 மணி நேரம் செல்வார். ஊர் மக்கள் காலையிலே அப்படி வீட்டு வாசலுக்கு முன்பாக வந்திருப்பார். வேலைக்கு போவதற்கு முன்பாக சாதுவுடைய முகத்தை பார்த்துவிட்டு போகலாம் என்று ஜெபத்தை முடித்துவிட்டு எப்பொழுது கதவை திறப்பார். அவருடைய முகத்தை பார்த்துவிட்டு போனால் போதும் என்று எழுதுவார்கள். ஜான் வெஸ்லி தன்னுடைய ஜெப டைரியை இப்படியா எழுதியிருந்தார். அவர் ரட்சிக்கப்பட்ட நாள் முதல் என்னுடைய கடைசி நாள் என்னுடைய அதிகாலை ஜெபத்தை விட்டுவிடாமல் இருக்கும்படி எனக்கு உதவி செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று எழுதினார். ஜெபிக்கிறவர்களை தேவனுக்கு மிகவும் பிடிக்கும். ஒரு மிஷனரியை பார்த்து ஒரு பத்திரிகையாளர் கேட்டார், ஐயா நீங்கள் எப்பொழுது ஜெபிப்பீர்கள், உங்களுடைய ஜெப நேரம் என்ன? மிஷனரி சொன்னார், நான் எப்பொழுதுமே ஜெபித்துக் கொண்டிருக்கேன். ஒரு இடத்துல நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னா அந்த டைமை நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். நான் ஜெபித்துக் கொண்டிருப்பேன், என்னுடைய இருதயம் ஜெபித்துக் கொண்டிருப்பேன், போகிற வருகிற ஜனங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருப்பேன். நான் ஒரு இடத்துக்கு டிராவல் பண்ணி போய் கொண்டிருக்கிறேன் என்றால் அந்த நேரத்தை நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். என்னோட கூட டிராவல் பண்றாங்க, நான் கிராஸ் பண்ற அந்த பிளேஸ், அவைகளுக்காக அவர்களுக்காக நான் ஜெபிப்பேன். எனக்கு ஜெப நேரம் என்று ஒன்று தனியாக இருக்கிறது, ஆனால் அதையும் கடந்து நான் எப்பொழுதும் ஜெபித்துக் கொண்டிருப்பேன். தானியேலுக்குள் இருந்த அந்த ஒரு பழக்கம், எப்பொழுதும் ஜெபிக்கிற ஒரு பழக்கம். ஆகியதான் தான் அவன் ஜெபிக்க தொடங்கினதோடைய கட்டளை வெளிப்பட்டன. அந்த ஒரு ஜெப பழக்கத்துக்குள் ஆழமாய் வந்து அதை ஊறி பழகி போனவர்கள் முழங்கால் படியிட்டாலே போதும், அப்பா பிதாவே என்று கூப்பிட தொடரும் பொழுதே அவர்களுக்காக கட்டளை வெளிப்படும். அவர்களுக்காக கட்டளை வெளிப்படும். இன்றைக்கு நாம் அதிகமாய் ஜெபிக்க வேண்டிய கிருபைகளை நாம் பெற்றுக் கொள்வோமாக. அந்த ஜெபிக்கிற ஜெபம் போதாது, எனக்கும் சேர்ந்துதான் நான் பிரசனிக்கிறேன். நாம் ஜெபிக்கிற ஜெபம் போதாது, ஜெப நேரம் போதாது. நாம் இன்னும் அதிகமாய் ஜெபிக்க, இன்னும் அதிகமாய் ஜெபத்தில் நேரத்தை செலவிட, இன்னும் அதிகமாய் ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க கர்த்தர் உதவி செய்வாராக. நிறைய பேர் சொல்ற ரீசன் ஜெபிக்க டைம் கிடையாது, ஓடிக்கொண்டே இருக்கும். நிறைய கமிட்மெண்ட்ஸ், ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ், பர்சனல் கமிட்மெண்ட்ஸ், ஆஃபீஸ் ஒர்க் லோட், நிறைய ஜெபிக்க நேரம் இல்லை. ஆனால் ஒரு ரகசியம் என்னவென்றால், இவ்வளவு கமிட்மெண்ட்ஸ்க்கு நடுவே நீங்கள் 1 மணி நேரமாவது நீங்கள் ஜெபித்து விட்டீர்களே என்றால், காலமே ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், ப்ரையாரிட்டி அந்த ப்ரேயர் டைம் கொடுத்து விட்டால், அடுத்து உங்களுக்கு அந்த நேரம் வீணாய் போகாதபடிக்கு எல்லாவற்றையும் கர்த்தர் லேசாய்
சமாதானமாய் மாற்றி கொடுத்து விடுவான். உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும். அங்க டிராவல் பண்ணணும், இங்க டிராவல் பண்ணணும், அவங்கள பார்க்கணும், இவங்களை பார்க்கணும், நிறைய வேலை. அதுலயே நிறைய டைம் போயிடும். அந்த டைம் எல்லாம் ஆண்டவர் சேவ் பண்ணி கொடுப்பார். நல்ல ஒரு பரிசுத்தம். ஒரு நாள் ஒரு குறிப்பிட்ட அதிகாரியை பார்க்க வேண்டும் என்பதற்காக அப்பாயின்மெண்ட் வாங்கினார். காலமே போய் அவரை வீட்டில் பார்த்தாதான் உண்டு, இல்லைன்னா அவர் கேட்கவே முடியாது. ஆனால் அதற்குண்டான அந்த பரிசுத்தமான என்ன செய்தார்? காலமே எழுந்து ஜெயித்தார். ஜெயித்து முடித்து விட்டு ரெடியாக அதிகாரியை பார்க்க வெளியே வருகிறார். அந்த அதிகாரி வந்து இருக்கிறார், காரில் வந்து இருக்கிறார். நீங்க என்ன தேடி வந்திருக்கிறீங்க? என்னன்னே தெரியாது, பார்க்கணும் அப்படின்னு தோணுச்சு, நான் வந்திருக்கிறேன், உங்களுக்கு நான் ஏதாவது உதவி செய்யணுமா அப்படின்ட்டு அந்த அதிகாரி கேட்கிறார். அப்போதுதான் அந்த பரிசுத்தவர் தெரியும். ஜெகத்தில் இருக்கக்கூடிய நாம் யாரை தேடி போகிறோமோ அவர்கள் நம்மை தேடி வரும்படி செய்கிறது. நம்முடைய நேரம் வீணாய் போகவே போகாது. ஜெபிக்கிறவர்கள் அவருக்கு பிரியமானவர்கள். இன்றைக்கு நம்முடைய ஜெப குறைவை கர்த்தர் மன்னிப்பாராக. நம்முடைய ஜெப வறட்சியை கர்த்தர் மாற்றுவாராக. எப்பொழுதும் ஜெபிக்கிற கிருபைகள், இருதயம் எப்பொழுதும் ஜெபிக்கிற கிருபைகளை கர்த்தர் நமக்கு ஊற்றி அருள்வாராக. பிரியம்னா யாருடைய பிரியமாக சும்மா மேலோட்டமா வந்து இந்த பிளஸிங்கை வாங்கிட்டு போயிடலாம் நினைக்கக்கூடாது. கர்த்தர் உண்மை பிரியமா இருக்கிறார். உண்மை எல்லாரும் ஆண்டவர் சொல்வார். ஆனால் யார் மேல பிரியமான புருஷனாகிய தானியேலே, நீ மிகவும் பிரியமானவர். ஜெபிக்கிறவர்கள் அவருக்கு பிரியமானவர். வேண்டாவதாக யார் அவருக்கு பிரியமானவர்? வாசிக்கலாம். எப்படி 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 5ஆம் வசனம். எபிரேயர் 11:5. விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமல் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டதை சாட்சி பெற்றான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். ஒரு பக்கம் பார்க்கும் பொழுது நாம் சாட்சி சொல்கிறோம். நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். இது செகண்ட். ஒன்று நாம் சாட்சி சொல்லுகிறோம், இரண்டாவதாக சாட்சியாக இருக்க வேண்டும். சாட்சி சொல்றது சொல்லிடுறோம். இன்னும் சொல்ல போனா நிறைய இடங்களை நான் பார்க்கிறேன். சாட்சி சொல்லவே தெரியாது. சாட்சி சொல்ல வந்து பாட்டு பாடிடுறது, சாட்சி சொல்ல வந்து பிரசங்கம் பண்ணிடுறது, சாட்சி சொல்ல வந்து அப்படியே பிரீஃப் எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுத்து ஒரு ஃபுல் ஸ்டாப் கம்மாவோட விடாம எல்லாத்தையும் சொல்றது. நாம் சாட்சி சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். சொல்லுதா நீங்க சூப்பர் 20 கிலோமீட்டர் தள்ளி சொல்லுங்க. நிறைய இடங்களில் நான் பார்க்கிறேன். சாட்சி சொல்ல தெரிந்து கொள்ள வேண்டும், சாட்சியா இருக்க வேண்டும். சாட்சி சொல்றது கூட ஈஸி. பிரீஃப் எக்ஸ்பிளனேஷன்ஸோட டைம் எடுத்துட்டு சாட்சி சொன்னாலும் லைஃப் சாட்சியா இருக்கணும். சாட்சிகளா இருப்பீர்கள், சாட்சி சொல்வீர்கள் என்று ஆண்டவர் சொல்லலாம். இருப்பீர்கள். உலகத்துக்கு நாம் சாட்சியாக இருக்க வேண்டும். பரலோகம் நம்மை குறித்து சாட்சி சொல்ல வேண்டும். எனவே 3 பாயிண்ட் வந்துச்சு. தனி மெசேஜ். சாட்சி சொல்வது, சாட்சியாக இருப்பது, பரலோகம் நம்மை குறித்து சாட்சி சொல்வது. அவர் சாட்சி பெற்றார். எங்கிருந்து சாட்சி பெற்றார்? பரத்திலிருந்து சாட்சி பெற்றார். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று. யார் இந்த ஏனோக்கு? ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 21 தொடங்கி 24 வசனங்கள் வரைக்கும் வாசித்து பார்க்கும் பொழுது ஏனோக்கு 65 வயதாக இருக்கும் பொழுது மெத்துசலாவை பெற்றார். ஏனோக்கு 65 வயதாக இருக்கும் பொழுது மெத்துசலாவை பெற்று அதற்கு அடுத்ததாக 300 வருஷம் தேவனோடு கூட சஞ்சரித்தான். 300 வருஷம் தேவனோடு கூட சஞ்சரித்தான். 365 வயதிலே தேவன் அவரை எடுத்துக்கொண்டார். இன்னைக்கு ஒரு ஆர்டினரி இயர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இயர் 365 days. இவர் இருந்தது 365 வருஷம். முதல் 65 வருஷம் 65 வயதாக இருக்கும் பொழுது மெத்துசலாவை பெற்றார். அதற்கு அடுத்ததாக 300 வருஷம் தேவனோடு கூட சஞ்சரித்தார். 1 நாள் 2 நாள் அல்ல, 1 மாதம்
மாதம் 2 மாதம் அல்ல, 1 வருஷம் 2 வருஷம் அல்ல, 300 வருஷம், நீண்ட 300 வருஷம். ஒவ்வொரு நாளும் ஒரு நாள் கூட ஏனோக் வந்து தேவனோடு சஞ்சரிக்கிற விஷயத்துல, ஆண்டவரே இன்னைக்கு நான் சிக்கி, இன்னைக்கு எனக்கு கேஷுவல் லீவ், எனக்கு மெடிக்கல் லீவ், இதெல்லாம் கேட்கவே இல்லை. ஆக்சென்ட் அப்படிங்கிறதே கிடையாது. ஒவ்வொரு நாளும் தேவனோடு கூட அவர் சஞ்சரித்தார். ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்தார். ஏனோக்கு யாரை பெற்றார்? மெத்துசலா. மெத்துசலா யாரை பெற்றார்? லாமேக். லாமேக் யாரை பெற்றார்? நோவா. நோவா என்றால் இவன் அனைத்தை ஏற்றுவான். நோவாவும் தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். நோவா கர்த்தருக்கு முன்பாக நீதிமானாய் இருந்தார். கர்த்தருடைய கண்களிலே அவருக்கு தயவு கிடைத்தது, கிருபை கிடைத்தது. நீங்கள் கர்த்தரோடு சஞ்சரிக்கிறவர்களாக இருந்தால் உங்கள் சந்ததி கர்த்தரோடு சஞ்சரிக்கிற சந்ததியாக இருக்கும். இன்னைக்கு கைய வெளியே போய் கெட்டு போயிடலாம் இல்ல. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வீடு, பேரண்ட்ஸ். வேடிக்கையா ஒரு கதை ஞாபகம் வருது. ஒரு பையனுக்கு ஸ்கூல்ல டெய்லி எதையாவது ஒன்று திருடிட்டு கொண்டு வந்து விடுகிற பழக்கம். மற்றவங்களுடைய பென்சில், மற்றவங்களுடைய ரப்பர், ஸ்கேல், பேனா எடுத்துட்டு வந்துடணும், பென்சில் பாக்ஸ் எடுத்துட்டு வந்துடணும். கடைசியா டீச்சருடைய பொருட்கள் நிறைய கையில் டஸ்டர், சாக்லேட்ஸ், மிஸ் டேபிள் மேல இருக்கிற ரெட் கலர் பென் எல்லாத்தையும் தூக்கிட்டு வர ஆரம்பிச்சான். அவனால அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. மிஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க, வார்ன் பண்ணாங்க, பனிஷ் பண்ணாங்க, நிறுத்த முடியல. ஒரு நாள் சொல்லிட்டாங்க, அடுத்த நாள் நீ ஸ்கூலுக்கு வரும்போது உங்க அப்பா போய் அப்பதான் அவங்க கிளாஸ்ல விடுவாங்க. வேற வழியில் அடுத்ததான் பையனை அப்பாவை கூட்டிட்டு போவான். மிஸ்ஸஸ் நம்ம பையன் டெய்லி அதை எடுத்து போயிடும். முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸோடைய பொருள் மேலே கை வச்சா, கடைசியில் ஏன் பொருள் மேலே கை வச்சோம். அப்பாவுக்கு வந்துச்சு, கிளாஸ் பார்க்கல, உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கான்னு பார்க்கல, பக்கத்தில் கிளாஸ் கூட இருக்கு. எல்லாத்தையும் ஆபீஸ்ல எடுத்து வரேன், இவரை என் ஸ்கூல்ல எங்க தப்பு. ஏன்னா இனி பசங்க வெளியே போய் கேட்க சொல்லுங்க, வீடுதான் என்ன சிரிக்கிறத பார்த்தா எப்படி கரெக்டா சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி சிரிக்கிறீங்க. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான். சந்ததி நோவா தேவனோடு சஞ்சரித்தான். சஞ்சரித்தான் என்றால் என்ன? தேவனோடு கூட நடந்தான். விண்வெளியில் நடந்த ஒரு மனிதன் இப்படியாக கேட்டுக் கொடுத்தார், நான் விண்வெளியில் நடந்தேன் என்பதை பெருமையாக சொல்லிக் கொள்வதை காட்டிலும் என் வாழ்நாளில் நான் தேவனோடு கூட நடந்தேன் என்கிற சாட்சி என்று இருக்கிறது. அதுதான் எனக்கு சந்தோஷம் என்று சொன்னார். விண்வெளியில நடப்பது சாதாரணமான ஒரு விஷயமா? மிக மிக சிலரை மாத்திரம் நாம் தெரிந்து கொள்வார்கள். ஆற்றங்கரை எவ்வளோ கூழாங்கற்கள் இருந்தாலும் 5 கூழாங்கற்களை தான் தாவீது தெரிந்து கொண்டார். அதை கூட கோடிக்கணக்கான மக்கள் மத்தியிலே சிலரை மாத்திரம் தெரிந்து கொள்வார்கள். விண்வெளியின் பயணத்தை அவர்கள் அங்கு போக, அங்கு நடக்க. நான் அங்கு நடந்தேன் என்ற இந்த பெருமையை காட்டிலும், அரசாங்கம் எனக்கு கொடுத்த பெருமையை காட்டிலும், அமெரிக்க தேசம், அமெரிக்க அரசாங்கம் எனக்கு கொடுத்த அந்த கௌரவத்தை காட்டிலும், என் வார்த்தையை நான் தேவனோடு நடந்தேன் என்கிற அந்த ஒரு சாட்சி இருக்கிறதே, எனக்கு அதுதான் சந்தோஷம் என்று சொன்னார். தேவனோடு நடக்கிறார்கள். இன்றைக்கு 2 அனுபவம் நமக்கு தேவை. ஒன்று, தேவனோடு நாம் நடக்க வேண்டும். 2வதாக தேவனுக்காக நாம் நடக்க வேண்டும். கர்த்தரோடு நடக்க வேண்டும், கர்த்தருக்காக நடக்க வேண்டும், கர்த்தருக்காக நடக்க வேண்டும். மனுஷன் முகத்தை பார்ப்பான், தேவனோ எதை பார்க்கிறார்? இருதயத்தை பார்க்கிறார். இருதயத்தை மாத்திரமல்ல, இன்னொன்றை பார்க்கிறார். சமாதானத்தை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவருடைய பாதங்கள் மலைகளின் மேலே எவ்வளவு அழகாக இருக்கிறது. பாதங்கள் மறைந்திருக்கிறது. நான் இருக்கிறேன், என் பாதங்கள் மறைந்திருக்கிறது. கரெக்டாக கற்றுக்கொள்ள நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த கிரானிச்சுக்குள்ள உங்கள் பாதங்கள் மறைந்திருக்கிறது. இந்த பாதங்களை பக்கத்தில் இருக்கிற மனிதர்களுடன் பார்க்க முடியாது. பக்கத்தில் இருக்கிற நபர் உங்கள்
மெரூன் கலர் ட்ரெஸ் போட்டு வந்திருக்கிறீங்க பார்க்கலாம். எல்லாம் பார்க்கலாம். பாதங்கள் கரையோடு கரையாக மறைந்திருக்கிறது. இந்த பாதங்களை ஆண்டவர் பார்க்கிறார். எவ்வளவு அழகா இருக்கிறது. ஏன்? இந்த பாதங்கள் தானே எனக்காக ஓடினது, எனக்காக நின்றது, திறப்பின் வாயிலை மணிக்கணக்கில் நின்றது. ஒரு ஆத்மா என்றாலும் விடாமல் இந்த பாதங்கள் தானே ஓடிப்போய் அந்த ஆத்மாவை சந்தித்து சுவிசேஷத்தை சொன்னது. தேவனுக்காக நடக்கிற அனுபவம், தேவனோடு நடக்கிற அனுபவம். 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்தார். வழக்கம் போல அந்த 300வது வருஷம் முடிகிற நாளிலே ஏனோக்கு வீட்டை விட்டு வெளியே புறப்பட்டு ஆண்டவரோடு கூட நடந்து போய் கொண்டிருக்கும் சமயம் அவர் நினைத்திருப்பார், அவர் வீட்டில் இருக்கிறவர்கள் நினைத்திருப்பார்கள், இவர் வழக்கம் போல வெளியே ஆண்டவரோடு கூட நடக்கும்படிக்கு போகிறார், திரும்பி வந்து விடுவார் என்று. ஆனால் அந்த 300வது வருஷம் அவர் திரும்பி வரவில்லை. இவர் நினைத்தார் வழக்கம் போல ஆண்டவரோடு கூட நடந்து பேசிக்கிட்டு, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், சர்ச் கோட்டூர்ல இருக்கிறாங்க, இந்த கோட்டூர் சரோடின அப்படியே ஒரு வாக் அவரோடு கூட நான் நடந்து போய்விட்டு நியூ ஸ்ட்ரீட்ல இருக்கக்கூடிய என்னுடைய வீட்டிற்கு நான் வந்து விடுவேன் என்று ஏனோ நினைத்திருப்பார். ஆனால் வரவில்லை. ஆண்டவர் சொல்லியிருப்பார், ஏனோடு இவ்வளவு காலம் நீ என்னோடு கூட நடந்து பேசி நீ உன் வீட்டிற்கு திரும்பி போனாய். ஆனால் இன்றைக்கு நீ உன் வீட்டிற்கு திரும்பி போக மாட்டாய். நான் உன்னை என்னுடைய வீட்டிற்கு கூட்டிக் கொண்டு போகிறேன். நீ என் வீட்டுக்கு வா அப்படின்ட்டு கூட்டிக் கொண்டு போயிட்ட. என் வீட்டுக்கு வா அப்படின்ட்டு கூட்டிக் கொண்டு போய்விட்டார். தாவீது சொல்கிறார், கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். காணப்படாத உலகத்திலே முதலாவது காணப்படாமல் போன நபர், எடுத்துக் கொள்ளப்பட்ட நபர் ஏனோக்கு. இன்னொருவர் எடுத்துக் கொள்ளப்பட்டார். யாரு? எலியா. கடைசி நாட்களில் இந்த 2 தீர்க்கதரிசிகள் திரும்பி வருவார். ஏனோக்கும் எலியாவும் திரும்பி வந்து இந்த பூமியை சகல விதமான அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வதற்கு பரலோகம் அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கும், முழு அதிகாரம் கொடுக்கும். கர்த்தரோடு நடக்கிற அனுபவம், ஆண்டவரோடு ஆண்டவருக்காக நடந்து இந்த கோட்டூர் பகுதியை கர்த்தருக்கென்று சுதந்திரித்துக் கொள்வோமாக. இன்றைக்கு குறைந்து போன ஊழியர்களிலே ஒன்று குறைந்துவிட்ட சில பேர் செய்யலாம். ஜெபநடை ஊழியம் அதில் தேவன் பிரியப்படுகிறார். நான் ஒரு வெளிநாட்டுக்கு போயிருந்த சமயம் ஒரு ஈவினிங் டைம் மீட்டிங் கிடையாது. அன்னைக்கு அது ஒரு சின்ன ஐலாண்ட். அங்கே என்ன ஒரு 6 மணி கூட நான் யோசிச்சேன், ஏன் கூட சும்மா உட்கார ஒரு பிரேயர் ஆஃப் போகலாம் அப்படின்றாங்க. இடம் எனக்கு தெரியுது. ஆகியும் புறப்பட்டு போனேன். ஒரு 3 மணி நேரம் பிரேயர் ஆஃப் ஆண்டவர் பேசினார். ஜெபநடை ஊழியம் தமக்கு பிரியமான ஒரு ஊழியம் என்று தேவன் சொன்னார். இந்த தேசத்தில் இருக்கிறவர்களுக்கு அறிவு பெருத்திருக்கிறது, அவர்களுக்கு உலகத்தை பற்றின அறிவு இருக்கிறது, ஆனால் என்னை பற்றின அறிவு அவர்களுக்கு இல்லை என்று சொன்னார். ஜெபநடை போகும்பொழுது கர்த்தர் இப்படி உங்களோடு கூட பேசுவார். உங்களோடு கூட ஆண்டவர் பேசி வெளிப்பாடுகளை கொடுப்பார். அவரோடு கூட நடக்கிறார்கள், அவருக்காக நடக்கிறார்கள். 300 வருஷம் நடந்தான். ஆபிரகாம் ஒருவனாக இருந்து நடந்து தேசத்தை சுதந்திரித்து அவன் பிரியமானவர் என்று எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்பாகவே சாட்சி பிரியமானவர். கர்த்தருக்காக நடக்க, கர்த்தரோடு நடக்க, எங்கு போனாலும் அவர் உங்களுக்கு துணையாய் வருவாராக. நீங்கள் அவரை கூப்பிட்டால் உங்களுக்கு துணையாக அவர் வருவார். அதே நோடு கூட வருகிறார். நடந்து போய் கிராமங்களிலே தங்குவோம், ஊழியம் செய்வோம், பகுதியை சுதந்திரித்துக் கொள்வோம். 3வது கடைசி யார் கர்த்தருக்கு பிரியமாக, யாரை பார்த்து கர்த்தர் உண்மையில் பிரியமாக இருக்கிறேன் என்று சொல்லும். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம்.
உற்சாகமாய் கொடுக்கிறவரிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். முதலாவதாக ஜெபிக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். இரண்டாவதாக அவரோடு கூட சஞ்சரிக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். மூன்றாவதாக கடைசியாக உற்சாகமாய் கொடுக்கிறவரிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். அதிகமாய் கொடுக்கிறவரிடத்தில் என்றால் எழுதியிருக்கிறது இல்லை. வேதம் ஒரு நாளும் பொய் சொல்லாது, வேதம் ஒரு நாளும் தவறாய் எழுதாது. ஆவியானவர் தவறு செய்ய மாட்டார். தேவனுடைய பரிசுத்த மக்கள் தேவ ஆவியினாலே ஏவப்பட்டு வேத வாக்கியங்களை எழுதி வைத்திருக்கிறார்களே, அவர் ஒருபோது தவறு செய்கிறவர் அல்ல. மாம்சத்தில் எழுதப்பட்டிருந்தால் தவறு இருக்கும், ஆவியில் எழுதப்பட்டிருக்கிறபடினாலே தவறு இல்லை. மாம்சத்தில் எழுதப்பட்டிருந்தால் அதிகமாய் கொடுக்கிறவரிடத்திலே என்று இருக்கும். இந்த முழு வேத புஸ்தகமும் ஆவியில் எழுதப்பட்டபடினாலே, ஆவியானவருடைய துணையோடு வெளிப்பாடுகளோடு எழுதப்பட்டபடினாலே வார்த்தை சரியாக இருக்கிறது. உற்சாகமாய் கொடுக்கிறவரிடத்திலே கொஞ்சமாய் கொடுத்தாலும் உற்சாகமாய் கொடுக்கிறார்களே, சந்தோஷமாய் கொடுக்கிறார்களே, முழு இருதயத்தோடு கொடுக்கிறார்களே, அதிகமாய் கொடுத்தாலும் முழு பிரியத்தோடு கூட கர்த்தருக்கு என்று கொடுக்கிறார்களே. கொடுக்கிற கணங்கள் அல்ல, கணங்களுக்குள்ளாக என்ன இருக்கிறது என்றல்ல, கொடுக்கிறதை ஜனங்கள் எப்படிப்பட்ட இருதயத்தோடு கூட கொடுக்கிறார். பரலோகம் அதை கவனிக்கிறது. சந்தோஷமாய் உற்சாகமாய் நான் கர்த்தருக்காக கொடுக்கிறேன். கொடுப்பதில் ஒரு சந்தோஷம், கொடுப்பதில் ஒரு சந்தோஷம். உற்சாகமாய் கொடுக்கிறவரிடத்திலே தேவன் பிரியமாய் இருக்கிறாரா? நிறைய பேருக்கு கொடுக்கிறதுல இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் தெரியவில்லை. தசமமாக கொடுத்தால் கர்த்தர் நமக்கு திருப்பி கொடுத்து விடுகிறார். வானத்தின் பலகணிகளை சிறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் ஆசீர்வாதம். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். காணிக்கை கொடுத்தால் கர்த்தர் திருப்பி கொடுத்து விடுகிறார். 30, 60, 100 மடங்காக திருப்பி கொடுத்து விடுகிறார். ஏழைக்கு கொடுத்தாலும் கர்த்தர் திருப்பி கொடுத்து விடுகிறார். ஏழைக்கு இறங்குகிறவர் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறார். அவர் கொடுத்ததை அவர் திருப்பி கொடுத்து விடுகிறார். வேதத்திலே கர்த்தருக்கு கடன் கொடுக்கிற ஒரு ரகசியம் இருக்கிறது என்றால், ஏழைக்கு இறங்குகிறவர். நீங்கள் எந்த விதத்தில் கர்த்தருக்கு கொடுத்தாலும் கர்த்தர் அதை திரும்ப திரும்ப கொடுத்து விடுகிறார். ஆனால் பாயிண்ட் என்ன? உற்சாகமா நான் கொடுக்கிறத லெட்டர்ல எழுதணும், அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும், என் பேரை சொல்லணும். அங்க ஒரு அக்கௌண்ட் இருக்கு, அங்க எழுதி வைக்கிறார், தவறாமல் எழுதி வைக்கிறார். இங்க கூட கம்ப்யூட்டர் மிஸ்டேக் பண்ணும். அங்க வந்து ஒரு சந்திக்காசம் ஒரு மிஸ்டேக் ஆகவே ஆகாது. சந்தோஷமாக கொடுக்க வேண்டும். ஸ்பர்ஜன் என்ற ஒரு ஊழியக்காரர் ஒருவரை இங்கிலாந்து தேசத்துக்கு ஊழியம் செய்ய போயிருந்த சார், அவருக்கு ஒரு ஆசை. ஜார்ஜ் முல்லர் நடத்துகிற சிறுவர் அனாதை விடுதிக்கு போய் பார்க்க வேண்டும் என்று. அதனால நேரம் எடுத்து பிரயாணப்பட்டு ஜார்ஜ் முல்லர் நடத்துகிற சிறுவர் அனாதை விடுதியை போய் பார்த்தார். அப்பொழுது ஆவியானவர் அவருக்கு உணர்த்தினார், உன்னிடத்தில் இருக்கக்கூடிய அந்த பணத்தை இந்த சேரிட்டி ட்ரஸ்ட் ஜார்ஜ் முல்லருடைய ஊழியத்துக்கு நீ கொடுத்து விடு என்று. நான் இந்த மீட்டிங்ஸ்க்காக வந்திருக்கிறேன். மீட்டிங்ஸ்ல எனக்கு கொஞ்சம் காணிக்கை வந்தது. நான் அடுத்த நாள் டிராவல் பண்ணணும், என்னுடைய ஊருக்கு போக வேண்டும். எனக்கு அங்கு ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ், மினிஸ்ட்ரி கமிட்மெண்ட்ஸ் நிறைய இருக்கு. எப்படி எல்லாத்தையும் கொடுக்கிறது? ஆவியானவருடைய உந்துதல் அதிகமாக இருந்தது. ஆவியானவருக்கு முன்பாக தோற்று போனவரை தன்னை அர்ப்பணித்தார். நான் கொடுத்து விடுகிறேன், நான் உன்னோடு கூட போராட மாட்டேன், விஷயத்தை எதிர்த்து நிற்க மாட்டேன். ஸ்பர்ஜன் அந்த பட்டணத்தில் ஊழியம் செய்தது நிமித்தம் தனக்கு வந்த எல்லா ஆஃபரிங்கையும் ஜார்ஜ் முல்லருடைய சேரிட்டி மினிஸ்ட்ரிஸ்க்கு கொடுத்தார். திரும்பி வந்தார். அடுத்த நாள் டிராவல் பண்ணி தன்னுடைய இடத்துக்கு வந்து விட்டார். அடுத்த நாள் ஈவினிங் அவருடைய செக்ரட்டரி வந்து ஸ்பர்ஜனை மீட் பண்ணார். ஐயா, நேற்றைக்கு மாலை ஒருவர் வந்தார், உங்களை பார்க்க வேண்டும் என்று சொன்னார். நான் சொன்னேன், ஐயா ஊருக்கு போயிருக்கிறார், நாளைக்கு வருவார், நாளைக்கு ஈவினிங் வேணாம் வாங்க அப்படின்னு. ஆனால் வந்தவர் சொன்னார், இல்லை நான் வந்த விஷயம் புரியட்டும், இந்த கவரை ஐயா கையில கொடுக்கிறேன், நான் அப்போது அப்புறமா அவரிடத்தில் பேசிக் கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். இதான் கவர் அப்படின்னு கொடுத்துட்டார்.
ஆச்சரியம். ஜார்ஜ் மல்லருடைய மினிஸ்ட்ரிக்கு அவர் எவ்வளவு கொடுத்தாரோ அதை விட 10 மடங்கு அதிகமாக கர்த்தர் அதுக்கு அவர்ல வைத்திருந்தார். எப்போ என்னைக்கு பகல்ல விதைச்சாரோ அன்றைக்கு சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பாக தேவன் கொடுத்து விட்டார். உற்சாகமாய் கொடுக்கிறவர்கள், கேள்வி கேட்டுக்கொண்டே கொடுக்கிறவர்களிடத்தில் அல்ல, முறுமுறுத்து கொண்டே கொடுக்கிறவர்களிடத்தில் அல்ல, கர்த்தருக்காக கொடுப்பதில் சந்தோஷமாய் கொடுக்க வேண்டும். கணக்கு பார்க்க ஆண்டவர் கொடுத்தோம் அப்படின்னா அவரும் கணக்கு பார்க்க ஆரம்பிச்சார். அவர் கணக்கு பார்க்க ஆரம்பிச்ச முடியுமா? ஒண்ணுமே இல்லை. நாங்கள் அவ்வப்பொழுது நினைப்பதில்லை, கணக்கே பார்க்காம கர்த்தருக்கு கொடுக்கிறோம். அப்பதான் கணக்கே பார்க்காம அளவில்லாமல் அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அதே சமயம் ஒரு வேண்டாம் நான் இந்த ஆர்கனைசேஷனுக்கு கொடுக்கிறேன், இந்த மினிஸ்ட்ரிக்கு கொடுக்கிறேன், இந்த சர்ச்சுக்கு கொடுக்கிறேன், இல்லை நான் கொடுக்கிறது கர்த்தருக்கு. அவங்களுக்கு கொடுத்தா இவங்களுக்கு கொடுத்தா அவங்க என்ன கட்டணை, இவங்க எனக்கு ஃபோன் பண்ண வேண்டாங்க. நான் கொடுக்கிறது கர்த்தருக்கு, அவர் எனக்கு வழங்கி கொடுப்பார். நான் கொடுப்பது உற்சாகமாய் கொடுக்கிறேன், சந்தோஷமாய் கொடுக்கிறேன், ஒரு பொறுப்பு இல்லாமல், என் கணக்கு இல்லாமல் என்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கொடுக்கிறது. ஒரு சந்தோஷம், ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். நிறைய பேர் கிறிஸ் பண்ணுவாங்க, கர்த்தர் முதல்ல கொடுத்து அதுக்கப்புறம் நான் கொடுக்கிறேன், கர்த்தர் கொடுத்து அதுக்கப்புறம் மைண்ட் மாறும் அப்படின்ட்டு அவங்களுக்கு தெரியும். அதனால ஃபர்ஸ்டே சொல்லிடுறார், நீ முதல்ல கூட அதுக்கப்புறம் அவர் கொடுக்கிறேன். ஏன்னா அவர் கொடுப்பதில் மைண்ட் மாற மாட்டார், வார்த்தையே உண்மை இல்லை. அதனால முதல்ல சொல்லிடுறேன், முதல்ல நீ அதுக்கப்புறம் நான் உனக்கு கொடுக்கிறேன். கர்த்தருடைய பிரியம் உங்கள் மேல் இருக்க வேண்டுமா? 3 காரியங்களை செய்யுங்கள். 1, ஜெபிக்கிறவர்கள் மேல் அவருடைய பிரியம். 2, தேவனோடு நடக்கிறவர்கள் மேல் அவருடைய பிரியம். 3, உற்சாகமாய் கொடுக்கிறவர்களிடத்திலே அவர் பிரியமாக இருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கிறோம். நீ இனி கைவிடப்பட்டவர் எண்ணப்படாமல், தேசம் பாழான தேசம் எண்ணப்படாமல், எப்சிபா என்றும் தேசம் பியூலா என்றும் சொல்லலாம். கர்த்தர் உண்மையே பிரியமாக இருக்கிறார். தேசமாக ஒரு சரணத்தை பாடலாம். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. நீரே என் தேவன், உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. நீர் சம்பமே, அகில சம்பமே, ஏற்று தெய்வமே, துணையானவே. நீர் சம்பமே, அகில சம்பமே, ஏற்று தெய்வமே, துணையானவே. அர்ப்பணிப்போடு சொல்லுவோம். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. எல்லா மகிமையும் உமக்கு. நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் அப்பிரயோஜனமான சபையை கர்த்தர் ஆசீர்வதிக்க பள்ளியில் பெருகவும் ஊழியர்கள் மென்மேலும் வளரட்டும். வளர்ந்து போனவரையும் அவருடைய குடும்பத்தையும் சபை விசுவாசிகள் ஒவ்வொருவரும் கர்த்தர் ஆசீர்வதிப்பதை ஆசீர்வதிப்பீராக. இந்த சபையின் மேல்